ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பிளான் வாட்டரிங் அந்த கான்செப்ட்டுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் டிடெக்ஷன் அலாட் சிஸ்டம் அந்த கான்செப்ட்டுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம், அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அந்த கான்செப்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நாய்ஸ் டிடெக்ஷன் அலாட் சிஸ்டம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பிளேசஸ் பப்ளிக் பிளேசஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து சவுண்டு வந்து எழுப்பக்கூடாது. ஓகே, இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரொம்ப சவுண்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளேசஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிஷின் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட சவுண்டு வந்துகிட்டு இருக்கும். நல்லா ரன் ஆகிட்டு இருக்க போகுது, நல்லா ரன் ஆகலாம் அப்படின்னா மோட்டர் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதிக சவுண்டு வரும். அப்போ அந்த இடத்துல வந்து நார்மலாக ரன் ஆகாது, அதிகம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த சவுண்டு வந்து நம்ம இது பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆசிரமம் இது மாதிரி ஹோம்ஸ்லாம் இருப்பாங்க, அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. அப்படி அதிகமாக இருக்கிறப்ப வயசானவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஹியரிங் சவுண்டு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அவங்க கேட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து காதுக்கு வந்து பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த கான்செப்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹியூமனால் எவ்வளோ வந்து ஹியர் பண்ண முடியும் அப்படின்னா 0 டெசிபிள் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், இது வந்து த்ரெஷ்ஹோல்டு, இது வந்து நார்மல். யாருமே வந்து என்ன இது வந்து நார்மலாக யாருக்குமே கேட்காது. 0 டெசிபிள் அப்படின்னா அது வந்து ஹியரிங் வந்து கிடையாது. இப்போ 60 to 70 டெசிபிள் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அது நார்மல் ரேஞ்ச். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேச வந்து எப்படின்னா மினிமம் வந்து 85 டெசிபிள் இருக்கலாம், இல்லை 120 டெசிபிள் இருக்கலாம், கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஓகே, 60 to 70 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70 டெசிபிள் இருக்கும். இது வந்து நார்மல் ரேஞ்சில் இருக்கும் நமக்கு. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 85 டெசிபிள் அப்படிங்கிறதே வந்து டேஞ்சர் தான். ஓகேவா, 8+, அப்போ என்ன 8 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் 85 டெசிபிளில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இயருக்கு வந்து பிரச்சனை தான். அதுமாதிரி 120 to 130 டெசிபிள் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா நமக்கு லைட்டாக பெயின் வர ஆரம்பிக்கும். ஓகே, சஜஸ்ட் ஜெட் இன்ஜின், இப்போ ஏரோப்ளைனோட ஜெட் இன்ஜின்லாம் இருப்பாங்க, ஜெட் இன்ஜின், ராக்கெட் கான்ஸ்ட்ரக்ட் கேஸ், இமிடியேட் டிஸ்கம்போர்ட், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹியர் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. 140+ டெசிபிள் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர், நம்மளால் என்ன பண்ண முடியாது, காது வந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ அது ஏன்னா ஹியூமனோட ஆவரேஜாக வந்து எவ்வளோ வந்து நார்மல் அப்படின்னா 60 to 70 டெசிபிள் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நம்ம கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசிபிள் கன்வர்ஷன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். டேரெக்டாக வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா டேரெக்டாக 0 or 1 மட்டும் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, அதில் என்ன பண்ணிடலாம், ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்குது, அந்த பொட்டன்ஷியல் மீட்டர் நீங்கள் வேரி பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ சவுண்ட் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்மளால் இன்டிமேட் பண்ண முடியும். இப்போ மெயினாக என்னென்னா ஹியூமன்ஸ் தான். ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கிறதுலாம் ஹியூமன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஹியூமன்ஸுக்கு வந்து அதிக சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அவங்களுடைய காது போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வந்து இந்த நாய்ஸ் டிடெக்ஷன் அலாட் சிஸ்டத்தை வச்சிட்டோம்னா நாய்ஸ் டிடெக்ட் ஆகணுன்னே என்ன பண்ணலாம், உடனே அந்த மோட்டரை வந்து கட் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி ஆஃபீஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக சவுண்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்து சவுண்டு வந்து அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணலாம். அதேமாதிரி பப்ளிக் பிளேசஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதேமாதிரி நம்ம இன்டிமேட் பண்ணலாம். ஓகே, அதான் இந்த பிளாக் டயக்ராமோட இந்த அப்ஸ்ட்ராக்டோட நான் உள்ளே சொல்லியிருக்கிறது. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் இஸ் growing problem in homes, offices and public places and people often do not realize when sound levels become too high. Excessive noise can cause stress, discomfort and health issues, especially for children and elderly people to allow. ஏன்னா இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சவுண்டு அதிகமாக வரப்போ என்ன ஆகும், சில்ட்ரனுக்கும் எல்டர் பீப்புள் இருக்காங்களா, வயசில் மூத்த குடிமகன் சொல்லுவாங்க, அவங்க எல்லா பேத்துக்குமே என்ன ஆகும், இந்த மாதிரி டேமேஜ் ஆகும். ஓகே, இயரிங் வந்து இஷ்யூ ஆகும். டு அலாட் யூசர்ஸ் வென் சவுண்ட் லெவல்ஸ் கிராஸ் சேஃப் லிமிட். ஓகே, சேஃப் லிமிட்டில் மட்டும் தான் வந்து வைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இன்டிமேட் பண்ணலாம். அண்ட் ஆட்டோமேட்டிக் நாய்ஸ் டிடெக்ஷன் சிஸ்டம் பிகம்ஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஏ நாய்ஸ் ஆர் சவுண்ட் சென்சார் கண்டினியூஸ்லி மானிட்டர்ஸ் த சரௌண்டிங் சவுண்ட் intensity and sends the signal to the Atmega 3 to 8 microcontroller. When the noise level exists a preset threshold, the controller activates relay driven 12-volt buzzer alarm and displays the sound level status on a 16-cast LCD. All powered through common power supply unit, making the system efficient, simple and effective for noise monitoring. ஓகே, இது வந்து என்ன பண்ணலாம், 24/7 வந்து மானிட்டரிங் பண்ண வைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து பிளேஸில் வந்து எவ்வளோ சவுண்ட் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மானிட்டர் பண்ண வைக்கலாம். அதேமாதிரி இதோட பிளாக் டயக்ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பவர் சப்ளை ஃபார்
ஆல் யூனிட்ஸ். ஓகே, பவர் சப்ளை அப்படின்னு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நம்மளுடைய எந்த கண்ட்ரோலருக்கு இன்புட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்காக தான் பவர் சப்ளை ஃபார் ஆல் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நாய்ஸ் ஆர் சவுண்ட் சென்சார். இந்த சென்சார் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், டிஜிட்டல் சென்சார் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது. நம்ம வந்து ப்ராஜெக்ட் லெவலில் பண்ணோம்னா இது டிஜிட்டலாக கிடைக்குது. நீங்கள் வந்து ரியல் டைம் ப்ராடக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து இன்னும் ஹையர் ஹண்ட்ரட் அமௌண்ட்டில் இருக்கும். ஓகே, 1500 1200 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அதை நீங்கள் வாங்கி டெசிபிளுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அது அனலாக் அவுட்புட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த டிரைவரிலே 12 பஸ்ஸஸ் வரும். இங்கே வந்து என்ன ஆகும்னா எனக்கு வந்து சவுண்டு வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 85 டெசிபிளோட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணலாம், பஸ்ஸில் வந்து இன்டிமேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்சிடி டிஸ்பிளே வந்து ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. இதோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் நாய்ஸ் லெவல் மானிட்டரிங், இன்ஸ்டன்ட் அலர்ட் வென் நாய்ஸஸ் கிராஸ் த சேஃப் லிமிட். ஓகே, 85 டெசிபிளோட அதிகமாக போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், நாய்ஸ் டிடெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து இன்டிமேட் பண்ணலாம். ஆனால் நம்ம ப்ராஜெக்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 0 or 1. 1னா என்ன ஆகும், பஸ்ஸில் வந்து ஆன் ஆகும், 0னா ஆஃப் ஆகும். ஓகே, லோ காஸ்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் சிஸ்டம் helps reduce noise pollution in sensitivity areas. LCD displays provides clear sound level indication, can run 24/7 with low power consumption, useful in location requiring quiet and controlled environments, schools and classrooms, libraries and study rooms, hospitals. applications வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ் அண்ட் கிளாஸ் ரூம்ஸஸ். ஓகே, ஸ்கூல்ஸில் கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து சவுண்ட் அதிகமாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். லைப்ரரிஸ் அண்ட் ஸ்டடி ரூம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு பேஷண்ட் வார்ட்ஸ், ஆஃபீஸஸ் அண்டு கான்ஃபரன்ஸ் ரூம்ஸ், ஃபேக்டரிஸ் அண்டு இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் ஜோன்ஸ், ஹோம்ஸ், பேபி ரூம்ஸ், எல்டர்லி கேர், பப்ளிக் ஹால்ஸ் அண்டு கம்யூனிட்டி சென்டர்ஸ், நாய்ஸ் சென்சிட்டிவிட்டி லெபார்டரிஸ், மானிட்டரிங் லவுட் மிஷினரி, சவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாஸ். இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகே, சவுண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாஸ்னால் என்ன சொல்லலாம், மேபி நம்ம சொல்கிறது எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டலில் மெயினாக என்ன பண்ணக்கூடாது, சவுண்ட் வந்து அதிகமாக வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்போ நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம உங்களுடைய பிளாக் டயக்ராம் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அந்த பிளாக் டயக்ராம் ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் என்ன கான்செப்ட் அப்படின்னு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கோடிங்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சொல்ல முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.